அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெகநாதன், ஐஓபி ரிட்டையர்டு ஏஜிஎம், மதுரையிலேருந்து பேசுகிறேன். அபியான் அகாடமியில் நான் இப்போ ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறேன். நம்ம அபியான் அகாடமி டைரக்டர் ஸ்ரீ என்.கே. மிஸ்ராஜி அவங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அவங்களுடைய சர்டிஃபிகேட் எக்ஸாம் பற்றி நிறையா யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க, உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அவர் பேசுகிறது எல்லாம் இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கு. இப்போ நாம் அதில் உள்ள விஷயங்களை உங்களுக்கு சுருக்கமாக நான் தமிழில் சொல்கிறேன். இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்னு நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்திய பொருளாதார வளர்ச்சி மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு வங்கிகளின் சேவை மிகவும் முக்கியம். இதை உணர்ந்து தான் ஒரு சில வங்கிகளை தேசியமயமாக ஆக்கினாங்க, நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ். அதுக்கு பிறகு சில வருடங்கள் கழிச்சு கிராமிய வங்கிகள் தந்தாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னா, வசதி இல்லாத இடங்களில் வங்கி கிளைகளை திறந்து கிராம மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வங்கி வசதி கொடுக்கணும் அப்படிங்கிறதா. அதற்கு பிறகு அரசாங்கம் முன்னுரிமை கடன்கள் நிறையா கொடுக்கணும். விவசாயம், சிறுதொழில், படிப்பு, வீட்டுக்கடன், நலிந்தோர் கடன்கள் இப்படி சொல்லிட்டு இதெல்லாம் முன்னுரிமை கடன்கள் நிறையா கொடுக்கணும் அப்படின்ட்டு பேங்குகளுக்கு அறிவுரை சொன்னாங்க. அது சொன்னால் மட்டும் காணாது, பேங்கு எதிர்பார்த்த அளவு வரலன்னு தெரிஞ்ச உடனே இந்த முன்னுரிமை கடன்களுக்கு இலக்குகள் நிர்ணயம் செஞ்சாங்க. எல்லோரும் இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது பிறகு அதிக அளவு கடன்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் கிராமப்புறத்தில் நிறையா. இது இருக்கும்போதே அரசாங்கம் பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்களுக்கு சலுகைகள் கொஞ்சம் அறிவித்தாங்க. மானியங்கள், சலுகைகள். இந்த சலுகைகள்லாம் சரியான அளவில் முழு பயனும் மக்களுக்கு போய் சேரலை அப்படிங்கிறத. அப்போ இந்த சலுகைகள் பூரா வங்கிகள் மூலம் அனுப்பலாம், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நேரடியாக வங்கிகளுக்கு மூலம் அனுப்பலாம். இப்போ வங்கிகளுக்கு போனால் அவங்க வங்கிகளுக்கு எடுக்கணும், அவங்களுக்கு கணக்கு வேணும். அதனால் அனைவருக்கும் வங்கி கணக்கு, ஃபைனான்சியல் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வீட்டுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்ட்டு கணக்கில் தந்தோம். அதுலேயும் அவங்க இந்த வங்கிக்கு போய் வாங்கிட்டு வர்றதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. ஒரு நாள் வேலையை விடணும், செலவுகள்லாம் இருக்குது. ஸோ அப்போ அரசாங்கம் என்ன நினச்சாங்கனாக்க, இந்த சேவைகள், வங்கி சேவைகள் கிராமங்கள்லேயேவும் அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயேவும் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சாங்க. கிராமங்கள் தோறும் வங்கி கிளைகளை திறக்க முடியாது, செலவு அதிகமாகும், கஷ்டங்கள் இருக்குது. ஸோ அப்போ வங்கிக்கும் அந்த வாடிக்கையாளர்களுக்கும் இடையில்
ஒரு பாலம் போன்று இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் அப்படின்னு நினச்சி இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னாக்கா வணிக நிருபர்கள், பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான் வணிக வசதியாளர்கள். இதுக்கு யாரெல்லாம் சேர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சில சட்ட திட்டங்கள்லாம் வகுத்து இது கொடுத்தாங்க. இதில் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்ட்டுக்கும் பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸுக்கும் உள்ள மெயினான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொல்கிற பிசிஸ் ஒரு சிறு தொகை பணம் பரிவர்த்தனை கிராமங்கள்லேயே வீடுகளுக்கு சென்று பணம் கொடுக்கல் வாங்கல் இது பண்ணுவாங்க, வங்கியின் சார்பாக அதை செய்வாங்க. பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அந்த பணம் பரிவர்த்தனை செய்ய முடியாது. மற்றபடி அவங்க இருவருமே விண்ணப்பங்கள் வாங்கிறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, லோனுக்கு கூட்டு சொல்கிறது, வங்கி வசூல் பற்றி சொல்கிறது, இதுக்கெல்லாமே அவங்க சேவை தேவைப்பட்டுச்சு, பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்த பிறகு நிறைய அந்த கிராமப்புல வரவு செலவு நிறையா ஆச்சு, கணக்குகள் நிறைய திறந்தாங்க. அப்போ பிசி அந்த பிஎஃப் அவங்களுடைய சேவை அதிகமாக தேவை அப்படிங்கிறத உணர்ந்தாங்க. நல்ல வளர்ச்சி நடந்துச்சு, வங்கிகள் வளர்ச்சி நடந்துச்சு. இப்போ அந்த பிஸ்னஸ் பிசி அண்ட் பிஎஃப் அவங்களுக்கு சரி நிறைய எடுத்திருக்கோம், ஆனால் அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணணும். ஏன்னா வங்கி சார்பாக அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சில தகுதிகள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரிசர்வ் பேங்கும் ஐபிஏ அண்ட் ஐஐபிஎஃப் இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸை ரெடி பண்ணி இதெல்லாம் அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க ஒரு சர்டிஃபிகேட் எழுதணும், பரீட்சை எழுதணும் அப்படின்னா சொல்லியிருந்தாங்க. இதை 1/4/2024 இந்த பரீட்சையை எழுதுறதுக்கு ட்ரைனிங் முக்கியம், கம்பல்சரி, மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. அப்படியும் கொஞ்சம் இந்த ஆர்வம் அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு. பரீட்சை படித்து பாஸ் பண்ணுறது எழுதுறது அப்படிங்கிறது. அதுக்கு பிறகு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ட்ரைனிங் மேண்டேட்ரி. அதில் 2 விதமான சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. ஒன்று பேசிக் சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதுக்கு 28 மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கணும். அட்வான்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு 42 மணி நேரம் பயிற்சி எடுக்கணும். இந்த ட்ரைனிங் எடுக்கலைனாக்கா இந்த எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. சரி, எழுதுனாக்கா பிசி பிஎஃப் சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாக்கா அதில் அந்த பிசியாவோ பிஎஃப்ஐயோ அவங்க தொடர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன் இவ்வளவு இதெல்லாம் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இப்போ வங்கி சேவை அதிகமாயிடுச்சு. எல்லாரும் பேங்க்கு போகாமல் வங்கி சேவைகள் அடையணும், ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இப்படி நிறையா வந்துடுச்சு. இப்போ ஆஃப் லேட் ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதையும் வங்கித்துறையில் நம்ம நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கஸ்டமர் சர்வீஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அவங்களுக்கு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கெல்லாம். இவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அதுக்கேற்றபடி இந்த ஒர்க் பண்ண பிசி பிஎஃப் அவங்களுடைய தகுதியும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் நினச்சிட்டு
ஸோ சிறிய அளவு பணம் பரிவர்த்தனை பண்ணுறாங்க. பிறகு டெபாசிட்டை கேன்வாஸ் பண்ணாங்க. பிறகு இவங்க வந்து என்பிஆர் ரெக்கவரிக்கு அவங்கள யூஸ் பண்ணாங்க. லோன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பண்ணாங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இனிமேல் இன்னும் வந்து உங்களோட தேவை இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடன் வழங்குதல், கடன் வசூல், பணம் பரிவர்த்தனைகள், பணமாற்றங்கள், இதெல்லாம் வந்து நிறையா சேவைகள் கொடுக்கணும். அப்படி கொடுக்க வேண்டி இருக்கிறதுனால இந்த பிசியா பிஎஃப்ஆ ஒர்க் பண்ணுறவங்க வந்து அவங்களுடைய சேவையும் தேவைப்படுது, அவங்களுடைய தகுதியும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்க், ஐபிஏ, ஐஐபிஎஃப் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்குது. அப்போ தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கணும், திறமையானவர்களாக இருக்கணும், பொறுப்பு ஏற்கும் தன்மை அவங்ககிட்ட இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாமே வந்து டெக்னாலஜி பேஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட், இப்படி வங்கித்துறை, வங்கி சேவைகள், தொழில்நுட்பங்கள் நிறைய பெருகிட்டு இருக்கு. ஸோ இந்த பரீட்சை எழுத வேண்டியது இப்போ பிசியா பிஎஃப்ஆ தொடர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங்கே எடுக்கணும் கட்டாயம். அது பிறகு சர்டிஃபிகேட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு அந்த வகையில் உதவி செய்கிறதுக்காக அபியான் அகாடமி ஐஐபிஎஃப்ஆல் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிறந்த நிறுவனம். ரெக்கவரி ஏஜென்ட்ஸ், டிஆர்ஏ, டெட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ், அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்க இந்தியா லெவலில் எல்லா இடத்தையும் கொடுக்குறாங்க. அவங்க இந்த ட்ரைனிங்கை பிசிபிஎஃப்க்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்க உங்களுக்கு எப்படி விண்ணப்பம் போடணும், பயிற்சி எடுக்கிறது எப்படி, தேர்வு எழுதுறது எப்படி, இதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அபியான் அக்கமெண்டில் நல்லா என்னை போன்ற நிறைய இன்னும் கொஞ்சம் 50க்கு மேற்பட்ட திறமை வாய்ந்த ஏற்கனவே வங்கிகளில் பெரிய பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அலுவலர்கள்லாம் அங்கே ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ட்ரைனிங்கையும் அந்த தேவையான அளவுக்கு எல்லாம் கொடுத்து இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஒரு வசதியை பயன்படுத்தி ட்ரைனிங் அட்டன் பண்ணி இந்த எக்ஸாமையும் பாஸ் பண்ணி பின்னால் உங்களுடைய வாழ்வாதாரம் வளர்ச்சி உயரத்திற்கும் உங்களுக்கு வருமானம் கூட்டுதலுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அபியான் அகாடமி அவங்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த விண்ணப்பம் போடுறது எல்லாத்துக்கும் தேவையான உதவிகளை பெற்று வளம் பெற நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.